ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டென். இன்னைக்கு இந்த வீடியோவில் காய்கறி சேர்க்காத சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பாருங்கள். இது வந்து பருப்பை வேக வைக்கிறதுக்கு தேவையான பொருள். அடுத்து இது பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள். பார்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் இந்த பருப்புக்கு சேர்க்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 3 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு ரொம்ப குலையவும் கூடாது, அதுக்குன்னு வேகாமையும் இருக்கக்கூடாது. கரண்டி வச்சா மசியணும், அந்த அளவுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பழுத்த பச்சை மிளகாய் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டு இதில் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து திக்னஸ் வேணும், உங்களோட திக்னஸை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இது போக போக திக்காயிட்டே இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். இதோட காய்ந்த மிளகாய் ஒரு 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதோட நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபுல் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். தக்காளி இந்த பருப்புக்கு அதிகமாக தான் சேர்க்கணும். அதே மாதிரி மிளகாயும் அதிகமாக தான் சேர்க்கணும். இது வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே அந்த தக்காளியோட புளிப்பு சுவை இறங்கி நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இதோட மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம். பருப்பு அப்போ தான் காரமாக புளிப்பாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோட நம்ம கலந்து வச்ச அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து திக்காயிட்டே தான் போகும். போக போக குக்கர் அலசி இதோட கொஞ்சம் நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். திக்னஸ் பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. பருப்பு நல்லா கொதி வரணும். கொதிக்கட்டும். கொதிக்கும் போது கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்ல ஒரு வாசனையாக வருது. இதோட நம்ம கொஞ்சமாக நெய் சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். வெறும் பருப்பு நல்ல இந்த பருப்பு வந்து குலைவான சாப்பாட்டுக்கு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.